நீங்க தான் துரியோதனுக்கு ஜென்ம எதி தானே, அவரை எதுக்கு கூப்பிடணும்? பால் காய்ச்சதுக்கு கூப்பிட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு துரியோதனன்? அரண்மனைக்கு வர்றாரு. முன்னாடி பார்த்தா தண்ணி போற மாதிரியே இருக்குது. ஒருவேளை அரண்மனை முன்னாடி தண்ணி இருக்குதோ அப்படின்ட்டு தன்னுடைய பஞ்சகசை தூக்கிட்டு இப்படி நடப்பாரு. ஆனால் தண்ணி இல்லை, தரையே தண்ணி மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்ப பாஞ்சாலி என்ன பண்ணுவாங்க? உப்பரிகளை நின்று சிரிப்பா. என்ன சொல்லி சிரிப்பா? குருடன் பெத்தவன் தான், குருடன் பெத்தவன் தானே, அவன் குருடனாக தான் இருப்பான்னு சொல்லி கை கட்டி சிரிக்க. துரியோதனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அங்கத்தை குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒருத்தர் அங்கம் குறையா இருந்தால் அவங்களை குறை சொல்லக்கூடாது, அது மகா பாவம், அவர்கள் மனம் வேதனைப்படும். அது மாதிரி என்ன பண்ணாரு? சொல்லிட்டா, சிரிச்சிட்டா. அப்பையும் பேசாம இருக்காரு. திருப்பி கொஞ்சம் மறுபடியும் உள்ள போறாரு. துரியோதன அரண்மனைக்குள்ள போறாரு. தர மாதிரியே இருக்குது. சரி, தரையாக்கு நினைச்சு வேகமா தாண்ட, அது தண்ணி போகுது. உள்ள தண்ணிக்கு விழுந்துட்டார். பஞ்சகச்சம் நினைஞ்சு போச்சு. கை தட்டி சிரிச்சிட்டா. யாரு கூட? தன் தோழிகளோடு வேலைக்காரியோடு. தனியா சிரிச்சுனா கூட பேசாம வந்திருப்பாரு. தோழிகளோடு சேர்ந்து சிரிக்க. அப்ப சக்கரவர்த்தி கோவம் வந்துருச்சு. யாருக்கு? துரியோதனுக்கு. சிரிச்சிட்டாள் நம்மளை பார்த்து, இது கை தட்டி கேலி பண்ணி. அப்ப இவனை நம்ம அசிங்கப்படுத்தணுமே, இது மனித இயல்பு. மன்னிக்கு எல்லாரும் எல்லா இடத்துலையும் மன்னிச்சுட்டு போக முடியாது. அப்ப மனித இயல்புன்னு ஒன்று இருக்கு. பார்த்தாரு, இந்த அம்மா கிண்ணத்துல பாயசம் கொண்டுட்டு போகுது. சிரிக்கிறாரு துரியோதனன். என்னை பார்த்து சிரிச்சில, என்னை பார்த்து குருடை பொண்ணு பையன்னு கேட்டில, உன்னே இப்போ நான் கேட்குறேன்னு 5 பேருக்கு அழியாத பத்தினியே இன்று யார் முறை உனக்கு அப்படின்னு கேட்டா, பிரச்சனையை தீர்க்கிற பொம்பளையா இருந்தால் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? ஓன் தம்பி தான் 5 பேர் என்ன கட்டியிருக்கான், அதில் இன்னைக்கு ஒருத்தர்னா வேலை முடிஞ்சு, பிரச்சனை அப்பயே முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? அழுதுகிட்டு அங்கே துரியோதன பொண்டாட்டிய சபைக்கு இழுத்தாங்க. யாருக்குமே தெரியாத ரகசியம். ஒருத்தருக்கு ஒரு ரகசியம் இருக்கும். அம்மா அப்பாவை சொன்னா கூட திட்டுவான். ஆனால் தான் பொண்டாட்டியை ஒருத்தன் கேவலமாக பேசினா விட மாட்டாங்க. ஏன்னா அவள் நம்மளையும் நம்பி வந்திருக்கவங்க. கல்யாணம் முடிஞ்சு வர்ற பெண்மணி தன்னுடைய படித்த பள்ளியோடத்தை மறந்து, தான் அப்பா அம்மா தூரம் விட்டு விலகி, அண்ணன் தம்பியை விட்டு விலகி, படித்த தோழிகளை விட்டு விலகி, தான் கும்பிட்ட சாமியை விட்டு விலகி நம்மளை கல்யாணம் பண்ணி வர்றா. அப்போ எல்லா இடத்துலையும் புருஷன் நிற்கணும், என் மனைவி அப்படின்னு நிற்கணும் பக்க பலமா. அதனால தான் கல்யாணத்தன்னைக்கு மிஞ்சி போடுறதே. உன் காலில் நான் மிஞ்சி போடுறேன், என் குடும்பமானத்தை வெளியே கொண்டு வர வச்சுக்க, உன்னை எந்த நேரத்தில் நான் பாதுகாப்பேன்னு அக்னி வளம் வர்றாங்களே, விரல பிடிச்சி சுண்டு வர பிடிச்சி, எதுக்கு? இந்த அக்னி சாட்சியா, எந்த சூழ்நிலை உன்னை நான் பாதுகாப்பவன் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்றது. அப்ப துரியோதன கோவம் வந்துருச்சு. என்ன பண்றாரு? கிருஷ்ணன் போய் இந்த அம்மா கேட்குது, பாஞ்சாலி என்ன அவர் அப்படி கேட்டாரு. கிருஷ்ணன் என்ன பண்றாரு? தட்சகன் இரவுன்னு சொல்லு. அப்ப ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்டுட்டு பேசக்கூடாது, அது அர்த்தம் என்னன்னு உள்ள ஆராயணும். மகாபாரத பிரச்சனைக்கு அவ்வளோ பிரச்சனை தீரும். இந்த அம்மா அப்படியே கேட்டு சொல்ல துரியோதனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா துரியோதனுக்கும் துரியோதன மனைவிக்கு பானுமதிக்குமே உள்ள ரகசியம் வேற யாருக்கும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் துரியோதன் போர். ஒரு சித்தர் என்ன பண்றாரு? ஒரு வசீகர பாலை காய்ச்சி பானுமதிட்ட கொடுத்து, இதை கொண்டு உன் புருஷங்கிட்ட கொடு, சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு உன் பின்னாடியே சுத்துவார், கொஞ்ச நாளைக்கு போர் அது இதுன்னு இல்லாம இருப்பா நிம்மதியா அப்படின்னு சொல்லி கொடுக்க, இந்த பாலை கொண்டு இந்த அம்மா வருது அந்த புறத்துக்கு. அப்ப அந்த பக்கம் துரியோதன் வர்றாரு. இந்த அங்க வசப்படி வேகமா வீசிட்ட போது பானுமதி கையில இந்த பால் கொட்டிடுது. அப்ப அங்க அந்த நந்தவனத்துக்குள்ள நாகராஜன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிஞ்சு நாகராஜ் உருவம் வந்துருது. பானுமதி தொட போறாரு. அந்த மாதிரி சப்த உலகம் அண்ட சராசமே அலற மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சிவபக்தை, தர்ம பத்தினி. மகாபாரத போர் முடிஞ்ச பின்னாடி பானுமதி இறந்தோடனே நேரடியா அவள் ஆத்மா சொர்க்கத்துக்கு போனதை எல்லாரும் பார்த்தாங்க. சிவபெருமான் அவளை வரவேற்றாரு. மேலேருந்து ஒரு பூ விழுந்துச்சு. அவ்வளவு பெரிய சிவபக்தவ பார்த்தா, என்னோட அந்த பத்திரம் நீ என் கையத்தோட வரீங்க. அப்பதான் நாகராஜன் சொன்னாமா, உனக்கு தப்பான எண்ணத்தில் தொட வரல, நான் சிந்திய பால் அருந்திய வேகம், அதனால சுயரூபம். ஆனால் ஒன்று, இது பௌர்ணமி. இந்த நாள்ல இருந்து இந்த பௌர்ணமி என்று நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது. அது என்னோட இரவு அன்று என்னை நீங்கள் சாமிக்கு வணங்கணும். அதான் இன்னைக்கு பாருங்க, கிராமத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் கொண்டு புத்துல பால் ஊற்றிட்டு அந்த புத்து மண் எடுத்து மேலே பூசிக்குவாங்க. சரும நோய்கள் வராது. நம்ம தான் புத்தெல்லாம் இடிச்சிட்டோமே பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு? இது தட்சகன் இரவு. இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? துரியோதனுக்கு, துரியோதன பொண்டாட்டிக்கு, ஆனால் கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்போ கிருஷ்ணன் சொல்லி அனுப்புறாரு, தட்சகன் இரவுன்னு சொல்லு அப்படின்னு. பானுமதி திரௌபதி சொல்லலாமா? மறுபடியும் பாயசகன் வைக்க துரியோதனன் கேட்க, யார் இரவு? தட்சகன் இரவுன்ட்டா. துடிச்சுட்டான் துரியோதனே. ஏன்னா மனைவியை இழுத்தாச்சு. சண்டை இவருக்கு எனக்கு, இவரை பற்றியா நான் பேசணும், என்னை பற்றியா இவர் பேசணும், எங்க அம்மாவையோ இவர் பொண்டாட்டியோ நான் பேசக்கூடாது.
அங்க சபையில இல்லாதவள் பானுமதி. ஆனா திரௌபதி பானுமதியை பத்தி பேசிட்டா. அதனால என்ன பண்றான், எந்த சபையில் வைத்து என் மனைவியை நீ பேசினாயோ அதே சபையில் வைத்து உன்னை நான் அசிங்கப்படுத்துன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சூதாட்டம் வந்தது. திரௌபதி வந்து துயில் உரியப்பட்டது. மகாபாரத போர் ஆரம்பிச்சது. அப்ப ஒரு பெண்மகள் நினைத்தால் ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம் ஒரு வார்த்தையில. ஆனா ஒரு பெண்மகள் ஒரு பிரச்சனையை பெருசு பண்ண நினைச்சா அதை பெருசு பண்ணிடலாம். இதுக்கு மகாபாரதம் மிகச்சிறிய பெரிய காரணம். உண்மைதான். ஏன்னா ஒரு வார்த்தை வெள்ளு ஒரு வார்த்தை கொள்ளும்னாங்க. நீங்க சொன்னீங்க வழியாக 2 விதமான கூட்டு இருக்கு. கதையை கவனிக்கும் போது ஒரே பானத்துல போக கூடாது. அந்த கதைக்குள்ள என்னென்ன சொல்லிக்கா சம்பவத்தை பார்க்கணும். நீங்க சொல்ல மாதிரி இந்த மாய மாளிகைக்குள்ள போகும் பொழுது தண்ணீர் இடக்க மாதிரி இடக்கடத்துல தரை இறக்க மாதிரி இடத்துல பார்த்தா தண்ணீர் மாட்டா தெரியும். நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான், தண்ணியில இருக்கோ அப்படின்னு இப்படி தூக்கி போகும்பொழுது பார்த்தா தர தடுக்கி கீழே விழுந்துறான். விழுகும் பொழுது மேல இருந்து குரல் சத்தம், பெண்ணுடைய சிரிப்பு சத்தம். சிரிச்சது பாஞ்சாலி ஒரு கூட்டு சொல்லுது. ஆனா பாஞ்சாலி சிரிக்கல, பக்கத்துல இருந்த தோழி பெண் தான் ஒருத்தி சிரிச்சா. அந்த சமயம் பாஞ்சாலியோட முகம் முன்தெரியும் பொழுது பாஞ்சாலி சிரித்தா போச்சு அப்படின்னு என்ன 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோம்னா நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்கிறவன் மேல ஒரு காத்தா இருக்கத்தானே செய்யும், கோவம் இருக்கத்தானே செய்யும். அதனால ஒரு கோவம் ஒரு வன்மத்தை வச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி தச்சகன் முறைன்னு சொன்ன சரித்தேன். ஏன் அப்படி சொல்லணும், எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா அத்தனை பேருக்கு உணவு பரிமாறி பாஞ்சாலி வரும் பொழுது அப்படி ஒரு வார்த்தை, இன்று யாருடைய முறை என்று கேட்கும் பொழுது அவனால சாப்பாடு பரிமாற முடியல. கூனி குறுகி போயிட்டா, தாங்க முடியல, கண்ணீர் மழுகுது. ஒப்பாரி வச்சு அழுகக்கூடிய கோலத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த நிலைமையில அவள் மனது எப்படி கூன் குறுகியதோ அதுபோல அவன் மனசு புண்பட்டாத அந்த வழியும் வேதனை அவன் புரியும் என்று சொல்லித்தான் கண்ணபெருமா தான் புரியும் பொழுது நீ வருத்தப்படாத, அடுத்த முறையும் அவன் கேட்டாள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லினார். அப்ப அந்த வார்த்தையை தச்சகன் முறையின் பயன்படுத்தும் போது இவள் எவ்வாறு கூச்சப்பட்டு அணுகிறானோ அந்த ஒரு செயலை அவன் அனுபவிக்கிறான். அப்பதான் ஒருவனுடைய வேதனை என்னவென்று புரிய வேண்டும் என்பதற்காக சுட்டி காட்டப்பட்டது. இருங்க, அப்ப வந்து நம்ம நம்மள வந்து ஒருத்தர் வேதனைப்படுத்த திருப்பி நம்மள வேதனைப்படுத்தணும் அப்படி நினைக்காதீங்க. நீங்க முற்பகல் செய்ய பிற்பகல் தாமே விளைகின்றார். ஒருத்தர் நம்மள வந்து என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நாடு நன்மை செஞ்சு சொல்றாங்க. ஒரு விஷயம் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அத நீங்க நினைக்க மாட்டு கருத்து. நம்ம ஒருத்தர் வேதனைப்படுத்தணும்னா நம்ம ஒருத்தர் வேதனைப்படுத்த திருப்பி நம்ம அவங்கள வேதனைப்படுத்த கூடாது. அங்க நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு கண்ணச்சா இருந்தா மறுகணத்தை காட்டு அப்படி ஒரு காலகட்டம். ஆனா இது கலியுகம். நீ மறுகணத்தை காட்டுற உன் முதுகையும் சேர்த்து குத்திட்டு போவானே தவிர வீணை தள்ளுறது இல்ல. இந்த உலகத்துல நம்ம யாரு இந்த உலகத்துக்கு சில சமயத்துல காட்டணும். சாமியோட கையில ஒரு அருவா இருக்கு பாத்தீங்களா, கருப்பு சாமி கையில அருவா இருக்கு, பக்கர் கூடிய அந்த தாயினுடைய கையில சூலாயுதம் இருக்கு, முருகப்பெருமானுடைய கையில வேலாயுதம் இருக்கு. ஆயுதம் எதுக்கு? சுவாமியாகப்பட்டவர் இந்த உலகத்துல அழிப்பதற்கு ஆயுதம் அல்ல, சாமிகளுடைய ஆயுதம். தவறு செய்தால் தண்டிக்கும் அவருடைய எண்ணத்தை உருவாக்கணும். அப்ப என்ன அர்த்தம், மற்றவனுக்கு நாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டிய இடத்துல காட்டித்தாங்க. காட்ட முடியாமட்டோம்னா நம்ம அந்த இடத்துல இழந்து போயிடுவோம். எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் பேச வேண்டிய இடத்துல பேசாம போனா தப்பு, பேசாம இருக்க வேண்டிய இடத்துல பேசினாலும் தப்பு. அப்ப எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் தன்னுடைய பணத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டியே தரணும். தாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தோம்னா பின்விளைவை நம்ம சந்திச்சு ஆகணும். எல்லா இடத்துல எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. சாமர்த்தியம் ஒண்ணு இருக்கு, கவனம் ஒண்ணு இருக்கு. ஒரு சின்ன கதை, நீங்க ஒரு ராஜா கதை சொன்னீங்கல்ல, ஒரு சின்ன கதை சொல்லி நீங்களும் கவனமா கேட்டுக்கங்க. ஒரு ராஜா ஒரு சாமர்த்தியம், ஏன்னா சாமர்த்தியம் உள்ளவங்க எந்த இடத்துலயும் வாழ்வாங்க. அதுக்கு புத்திசாலி வேணும் அவசியம் இல்ல, வீரம் இருக்குன்னு அவசியம் இல்ல, சாமர்த்தியம். ஒரு ராஜா வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. சுத்தி எல்லாம் ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போனா என்ன பண்ணுவாங்க, எல்லா மந்திரிகள் அவங்க இவங்க எல்லாம் கூட போவாங்க. வந்து ராஜா என்ன பண்றாரு, வேட்டைக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில இளைப்பாடுறாரு. சென்னைக்கு பூரா வேட்டையாடிட்டோம், ரொம்ப வந்து களைப்பா இருக்கு, இந்த மரத்தடியில் நான் உட்காந்துக்கிறேன், என்னை சுத்தி காவல்காரங்கன்னு சொல்லி அமைச்சர்களை பூரா நிக்க வச்சிட்டாரு. பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் ராஜா நோக்கி வருது. என்ன பண்ணிருக்கணும் அமைச்சர்கள், இந்த ராஜா கூட இருக்கவங்க கூட இது அந்த சிங்கத்தை வந்து மன்னனை காப்பாத்திக்கணும், சிங்கத்தை கொண்டிருக்கணும். எல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு. யாரு, இந்த பக்கம் இந்த 2 அமைச்சர், அந்த பக்கம் எல்லாம் தெரிச்சு ஓடியாச்சு. ராஜா மாட்டிக்கிட்டாரு. என்னதான் பெரிய திறமையானாலும் நேருக்கு நேரம் சிங்கம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியல. ராஜானாலும் பயந்துட்டாரு. கடைசி நிமிஷம் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, கடவுளேன்னு வேணேன். அப்ப எங்க இருந்தோ ஒரு வேடுவன், அதாவது காட்டுக்குள்ள வேடுவன் வந்து வந்தால வேகமா வந்து அந்த சிங்கத்தை கொண்டுட்டார். யாரு, வேடுவன், காட்டுக்குள்ள இருக்கவர். பார்த்தாரு ராஜாவுக்கு வந்துச்சா உயிர், அப்பாடா போன உயிர் வந்துச்சு. பார்த்தா ஒரு அமைச்சரையும் காணோம். அடப்பாவிகளா, ஏண்டா மாளிகையில கூடவே நல்லா சாப்பிட்டவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே. அந்த வேடுவனை பார்க்குறாரு, ஏப்பா உயிரை காப்பாத்திட்டார், ரொம்ப சந்தோஷம், என் ராஜ்யத்தை வேணாலும் கேளு நான் உனக்கு தர்றேன், இல்லை பாதி ராஜ்யம் வேணாலும் கேளு தர்றேன்னு சொல்ல. அந்த வேடுவன் சொன்னாரா, ஐயா எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் ஒரு நாள் வந்து நான் என் குடிசையில் சாப்பிட்டு போகணும், ஒரே வார்த்தை தான், நீங்கள் ஒரு நாள் வந்து என் குடிசையில் சாப்பிட்டு போகணும். சரிப்பா நான் வர்றேன்னு சொல்லிட்டு நாட்டுக்கு போயிட்டார்.
அமைச்சர்லாம் சுத்தி ஏப்பா அமைச்சர் நல்ல மனுஷங்களா நீங்கலாம், ஏன்னா சிங்கம் அவ்வளோ பெரிய சிங்கம் என்னை கொல்ல வந்து 50 பேர் அம்போடு விட்டு வந்துட்டீங்களே, உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னாராம், நான் வந்து என்னை அந்த வேடுவனை என்னை காப்பாற்றினவர் சாப்பிட வர சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அங்கே போய் நான் ஒரு நாள் விருந்துன்னு போறேன்னு சொல்ல அமைச்சர்கள் பார்த்தாங்களாம். சரி, அமைச்சர்கிட்ட நம்ம தப்பு பண்ணிட்டோம், நமக்கு தண்டனை கிடைக்க போதே, இந்த மன்னர் காலில் விழுகிறத விட அந்த வேடுவன் காலில் போய் நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு என்ன நேரா வேடுவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த குடிசையில் எப்படி மன்னர் வந்து சாப்பிட்டாரு. ஒரு அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, அந்த குடிசையை மாளிகை ஆக்கிட்டார். சரி, ஒரு அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு, மன்னர் வந்து சாப்பிடணுமே நல்ல பதார்த்தம் நல்ல தட்டுகள் தங்க வெள்ளி தட்டுகள் வாங்கி வச்சிட்டாரு. ஒரு அமைச்சர் பார்த்தாரு, இந்த குடிசை ஒரே காட்டுக்குள்ள இருக்கே, நல்ல பாதை அமைச்சிட்டாரு. ஒரு அமைச்சர் பார்த்தாரு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. அப்ப மன்னர் ரொம்ப எல்லா வசதியும், அந்த வேடுவன் வந்து தனக்கு அது வேணும் இது வேணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் வாசம் நல்லா இருக்கணும், நான் எனக்கு எல்லா சொத்து வரணும்னு கேட்கல. மன்னர்கிட்ட ஒரே வார்த்தை தான், என் வீட்டுக்கு நீ சாப்பிடவா. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப சாமர்த்தியம், எந்த இடத்துல எந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தினா அது நம்ம வாழ்க்கைக்கு சரியாக தெரிஞ்சு எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறாங்களே அவர்களே மிகச்சிறந்த அறிவாளி இந்த உலகத்தில் வாழ முடியும். உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் எதை செஞ்சா எந்த செயல் மறையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களே, ஒரு தப்பை மறைக்கணும்னா அதை காட்டு ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிடணும். ஏன் அந்த தப்பை மறந்துட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன கலவரம் நடக்குதுன்னா அந்த கலவரத்தை நிப்பாட்டணும்னா அந்த கலவரத்தை காட்டு பெருசா ஒரு கலவரத்தை பண்ணோம்னா இந்த கலவரத்தை பத்திய சிந்தனை போயிடும். அந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது பூலத்துடைய நிலந்த கணக்கா இருக்கு. இப்ப சின்ன பிரச்சனையை பத்தி பேசும்போது அதை விட புதுசா ஒரு பஞ்சாயத்தை கிளப்பிட்டோம்னா இது நாள் வரைக்கும் இதை பேசிக்கிட்டு இருந்தாலும் இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவாங்களாம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் யதார்த்தமான ஒன்று பூலத்துல கேள்விப்பட்டீங்களா, முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சானு. நம்ம ஆளு படிக்கிற மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல நாடு தெரிஞ்சாலு, பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு காட்டு வழியா அப்படியே போயிட்டே இருந்திருக்காப்புல. சரி, காட்டு வழியா போகும்பொழுது அதன் பெருங்கொண்ட செல்வந்தர், செல்வந்தரா இருந்தா அடுத்த காட்டு வயக்காட்டு வழியா போகும்பொழுது பொண்டாட்டி கேட்டால, ஏங்க அங்க ஒரு பூசணிக்காய் கிடைக்க அதை பறிச்சு கொடுங்கன்னு கேட்க. இந்த ஆளு பாத்திருக்கியா, இது தேவையில்லாத வேலை, இது அடுத்த ஆளுக்கு சொந்தமான வயலு, அவன் பூசணிக்காய் பறிச்சு யாரா 4 பேர் பார்த்துட்டான்னு வச்சுக்கவே நாளை நம்ம வேற அசிங்கப்பட்டு போயிடும். தேவையில்லாத வேலை பார்க்காத மேடம் அம்புட்டு கிடக்கு, இதை எடுக்க வேணாம் சொல்ல. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும்ல, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கம்மா எனக்கு அதெல்லாம் முடியாது, அந்த பூசணிக்காய் அதை வேணும் சொல்ல. அடுத்த ஆள் தோட்டம் தெரிஞ்சு ஆசை வச்சிருச்சுல, யாரு சுத்தி முத்தி பாக்குறான்னு பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்லி அடுத்த ஆள் தோட்டத்தில் உள்ள பூசணிக்காயை நம்ம ஆளு என்ன பண்ண பறிச்சு கொடுக்க. சரி, இந்த செய்தி இதோட முடியுதுன்னு நினைக்காதீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி யாருமே பார்க்கலடா நம்மள அப்படின்னு நம்ம பொறிச்சு கொடுத்தோம் இல்லையா, அது காத்து வாக்கில நாளை போக்கில் எப்படியோ பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஆளு எப்படியோ ஒரு பூசணிக்காய் திருடிட்டானமியா, அவன் தோட்டத்தில் உள்ள பூசணிக்காய் திருடிட்டானமியா சொல்லி திருட்டு பட்டம் கட்டி இவன் பேரடா அப்படி அடிபட்டுக்கிட்டே வருது. அப்ப அடிபட்டு வரும்போது அப்பத்தான் எனக்கு பாக்குறேன், என்னடா அது அதிசயம், இவ்வளவு காலகட்டத்தில் இவ்வளவு சொத்து சொகம் இருந்து நம்மள பூசணிக்காய் திருடு நம்மள சொல்லிக்கிட்டு இருக்கானே, இது நம்மளுக்கு அசிங்கம் இல்லையா? இம்புட்டு சொத்து இருந்து என்ன பண்ண, இவ்வளவு பெரிய பேரு, இம்புட்டு பெரிய செல்வாக்கு இருந்து பூசணிக்காய் திருடுன்ற பேர் கிடைச்சிருச்சு, இந்த பூசணி திருடுன்ற பேரை எப்படா போக்குறேன்னு தெரிஞ்சானா. அப்பத்தான் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாப்படியா, வருத்தப்படாத, பூசணிக்காய் திருடுன்ற உன் பேர் மறையணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? ஊருக்கார எல்லாத்தையும் கூப்பிட்டு தடபடல பெரியதொரு அன்னதானத்தை நீ போடு. அன்னதானத்தை போடுறான்னு சொல்ல, அன்னதானம் போட்டா எப்படியா பூசணிக்காய் திருடன் பேர் மறையும், நீ அன்னதானத்தை போடு, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொல்ல. அதே போல நம்ம ஆளு ஊரெல்லாம் கூப்பிட்டு பெருங்கொண்ட விருந்து ஒன்று போட்டாலும் இல்லையா, ஊர் மக்கள் எல்லாரும் போய் சாப்பிட்டாலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த 4 பேர் சொன்னாங்களா, ஏன்டா அப்படி நினைக்கிறிய, இம்புட்டு பெரிய அன்னதானம் பண்றவன், இவ்வளவு பெரிய காசை செலவழிக்கிறவன், இவன் போயாடா பூசணிக்காய் போய் திருடி இருப்பான் அப்படின்னு பேச. அப்ப என்ன அர்த்தம், இவ்வளவு பெரிய சோத்தை போட்டு அந்த பூசணிக்காய் மறைச்சிட்டேன். இதைத்தான் நம்ம ஊருக்குள்ள சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சாண்டான்னு நம்மால். அப்ப இந்த பூமியில இப்படிப்பட்ட கருத்து இருக்குடா, ஒரு விஷயத்தை மறைக்க என்ன செஞ்சாலும் மறைக்க அப்படின்னு நோக்கத்தை மறைக்கணும். இல்ல அது பழமொழிகள் மாறி வர்றது, சின்ன சின்ன பழமொழி. இப்ப ஆழம் தெரியாம காலை விடாதேம்பாங்க பழமொழி. ஆழம் தெரியாம ஆழம் தெரிய காலை விடுன்னு அர்த்தம். ஒரு நம்ம தெரியாத ஒரு ஆறு போயிருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஆழம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து காலை விட்டு பார்ப்பாங்க. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காத, மண் குதிரை நம்பி நம்ம ஆற்றில் இறங்க முடியுமா? மண் குதிர், அந்த காலத்தில் வந்து ஆறு போகும்போது ஒரு குதிர் இருக்கும், மண் குதிர். அதை மண் குதிரை, அது குதிரை நினைச்சு காலை வச்சா உள்ள போயிடும். அப்போ மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படிங்கிறது. கப்பலா கவுந்து வச்சு கன்னத்தில் கை வச்சிருக்கேன்பாங்க. கப்பல் கவர்றது கன்னத்தில் கைக்கு என்ன சம்பந்தம்? அது கிடையாது. நீ கப்பல் வச்சு பெரிய வியாபாரியா வாழ்ந்தாலும் அந்த கப்பல் கவுந்து நீ ஏழை ஆயிட்டாலும் கண்ணம் வைக்க நினைக்காதே, செவுத்துல ஓட்டும் போது திருட நினைக்காதே. இதுதான் கப்பல் கவுந்தாலும் கண்ணம் வைக்க நினைக்காதே பழமொழிகள். அது மாதிரி பெரிய திருடன் தாமே என்ன பண்றாங்க, உனக்கு வந்து உன் வீட்டை வந்து சுவற்றில் மர பூசணிக்காயை
பூசணிக்காய் பெரிய சொல்லுவாங்க சோத்துல மறைங்குது, சோத்துல மரம் வரைய சொல்லுவாங்க. முழு பூசணிக்காய் சோத்துல வரையினா அந்த பூசணிக்காய் வரைஞ்சிருக்கு பாருங்க, அந்த வீட்டு வழியா போங்க. அதான் முழு பூசணிக்காய் சுவற்றிலே வரை. முழு பூசணிக்காய் எப்படிங்க அப்படிங்கிற பழமொழிகள் மாறி வருவது நம்மளோட பழமொழிகள். சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. பழமொழிகள் நிறைய பழமொழி, எக்கச்சக்க பழமொழி இருக்கத்தான் செய்யுது. ஊருக்கு ஒரு பழமொழி பாத்திருக்கீங்களா? சாமி புண்பட்ட நெஞ்ச புகை விட்டாத்து ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஆத்தாடி பெல்ல புகை விட்டுக்கிட்டு தான இருக்காங்க. இது ரொம்ப காலமா பரவிட்டே இருக்கு. இது ஏன்டா இப்படி ஒரு பழமொழி வருதுன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அதுக்குள்ள கருத்து இருக்கு. வேற இருக்கு. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்து இல்ல, புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. உனக்கு கச்சேரி பார்க்க மனசுக்கு பிடிச்சிருக்கா? அந்த மனசை கச்சேரியில புகை விட்டு ஆத்து. ஒரு நாடகம் பார்க்க பிடிச்சிருக்கா? அந்த நாடகத்தில் உன் மனதை புகை விட்டு ஆத்துற வார்த்தையை பூர்த்திக்கணும். அப்படி மாச்சு போச்சு. களவும் கத்து மரனா அக்கா களவை போய் கத்துக்கிட்டு மறக்கிறதா? களவை கற்க மர. இந்த ரெண்டு விதமா இருக்கு இல்லையா? களவுனா திருட்டுன்னு அர்த்தம், கத்துனா பொய் சொல்றன்னு அர்த்தம். இந்த திருட்டையும் பொய்யையும் எவன் ஒருத்தன் மறக்கிறானோ அவன் பெரிய ஆளு பூமியில சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்களே, எத்தனை சிறப்பு. எவ்வளவு பெரிய காலகட்டத்திலையும் இந்த தருவனாகப்பட்டவன் நாடு நகரம் எல்லாத்தையுமே இழந்தாச்சு. இந்த நீங்க சொன்ன மாதிரி உருட்டி விளையாடக்கூடிய தாயத்துல எல்லாத்தையும் இழந்தாச்சு இல்லையா? அது வரைக்கும் நாட்டுக்குள்ள இருந்த தருமை காட்டுக்குள்ள போயிட்டான். காட்டுக்குள்ள போனவனுக்கு அப்பதான் ஒரு ஆச்சரியம், இதனால் வரைக்கும் நல்லா இருந்த தருமை இப்ப காட்டுக்குள்ள போய் இருக்கானேன்னு. நல்லா வளர்ந்த ஒருத்தர் கெட்டு போன 4 பேர் பார்க்க தானே போவாங்க. அப்ப 4 பேர் பார்க்க போகும்போது வந்த ஆளுக்கு என்னடா அதிசயம், நாட்டுக்குள்ள வரும்போது 4 பேருக்கு சோறு ஓட்டம், இங்க நம்ம காட்டுக்குள்ள பார்க்க வர ஆளுக்கு ஒரு சோறு கூட போட முடியலையே, நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழ்றோம்னு சொல்லி தருமன் காட்டுக்குள்ள போய் சங்கடப்பட்டானா. இதன் பூருக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, என்னை தரும சங்கடத்துக்கு ஆளாக்காதரா அப்படின்னு சொல்றோம்ல. காட்டுக்குள்ள போன தருமே வந்தாளுக்கு சோறுவோட போட முடியல, தருமன் சங்கடப்பட்டான். தருமன் சங்கடப்பட்டான் வார்த்தை மாதிரி தர்ம சங்கடம் மாறுது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு திரும்ப சொல்லும்போது பெருமை இருக்கு. சாமி ஒரு பொய்ய வந்து 100 பேர் சொன்னா அது நிஜமாயிடும். ஒரு பொய்ய வந்து 100 பேர் உண்மை சொன்னா நிஜமாயிடும். இப்போ சின்ன வரப்போகுது, அட்சய தீதி வரப்போகுது. சரி, ஒரு சின்ன உண்மையான விஷயம் என்ன, அட்சய தீதிக்கு நகை வாங்கினா நகை வளரும்னு எந்த புராணத்திலையும் போட கிடையாது. சரி, இது வந்து வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அட்சய தீதி வாங்கினா அது என்ன அட்சய தீதி என்பது, அந்த நன்னாள்ல யாருக்காவது தானம் பண்ணா நம்ம 1000 பேத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு அர்த்தம். திரௌபதி வந்து காட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அழுக ஆரம்பிப்பா, நான் வந்து ரொம்ப தான தர்மம் பண்ணேன் அப்படி. சூரிய பகவான் பார்த்து, சூரிய பகவான் அட்சய தீதி அன்னைக்கு ஒரு பாத்திரம் கொடுப்பாரு, இதை வச்சுக்கோமா, இதுல இருந்து நீ ஒரு கை அன்னம் போட்டாலும் 1000 பேத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு சமம். அப்பதான் அந்த மாதிரி சொல்லுது, மண்பானை வாங்கி அன்னைக்கு ஒரு உப்பு வாங்கி போட்டு அந்த உப்பு 4 பேத்துக்கு அள்ளி கொடுத்தாங்க, வைரக்கல் கொடுத்ததுக்கு சமம். இதான் வந்து புராணத்திலையும் போட்டிருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு புண்ணியவன் குச்சியை கொளுத்தி போட்டான்னு தெரியல. அட்சய தீதி இன்னைக்கு நகை வாங்கினா நகை வளரும்னு. இன்னைக்கு எல்லாம் பார்த்தா 10 வட்டிக்கு 5 வட்டிக்கு போய் நகை கடையில் வரிசையா நிக்குது. இங்க நகை வளருதோ வரல, நகை கடையில பணம் வளருது. அப்ப ஒரு பொய்யை வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து சொன்னா அது உண்மையாயிரும். ஆராய்ந்து பார்க்கணும். உண்மை சம்பவம் பெருசா இருக்குமா? தொழில 1000 பேர் கத்துக்கலாம். சரி, தொழில் நுணுக்கத்தை கத்துக்கிறேன் பாத்தீங்களா, அவன் இந்த உலகத்துல நிரந்தரம் ஆட முடியும். இப்ப நீ சொன்ன மாதிரி அட்சய திருதி எப்ப நகை வாங்கினா இல்ல, காசு எப்ப குறையுதோ அதை பொறுத்து வாங்கிட்டா போதும். இன்னைக்கு தான் வாங்கின கட்டாயம் இல்ல. ஆனா தொழில் நுணுக்கம் எப்படி தெரியுமா? ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை நீங்க பாருங்க 10,000 ரூபாய் அப்படின்னு ஒரு பொருளை போட்டீங்கன்னா என்ன எடுத்த அடுப்புல அம்மா நினைப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. என்னடா 10,000 அப்படின்னு வாங்க மாட்டாங்க. அதை நீங்க போடுங்களே 9,999 மட்டுமே அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க, 9,999 தான்டா, ₹1 தான் குறைச்சது. ஆனா 10,000 பெருசா தெரியுது. இதை ₹1 குறைக்கும் போது ஆக சின்னதா இருக்கு நம்ம தோணுது. தொழில் நுணுக்கத்தை ஏற்படுத்துறோம். இப்ப நீங்க எல்லாம் கடைக்கு போறீங்க, எந்த பொருள் எடுத்தா 10 ரூபா ஒரு கடை இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. இல்ல போக மாட்டீங்க, இந்த கடைக்கு போக மாட்டீங்க. நீங்க எந்த கடைக்கு போக வேணாம், நீங்க போற முழுக்க இந்த கடை இருக்கா, நீ எடுத்தா இலவசத்துக்கு வரும், அங்க சுத்தமா போக மாட்டீங்க. இல்ல இந்த கடை எங்க பார்த்தாலும் இருக்குதா இல்லையா, எந்த பொருள் எடுத்தா 10 ரூபான்னு பாத்துருப்பீங்க. ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். இந்த கடைக்குள்ள நீங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எந்த பொருள் எடுத்தாலும் எடுங்க, ஆனா கையில் எடுக்காதீங்க, கூடையில் எடுங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அது எதுக்கு கூடையில் எடுக்கணும்? ஒரு 10 ஜாமான் சேர்த்து எடுத்துக்கலாம்ல. இப்போ நீங்க கடையில போகும்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்க போயிருப்பீங்க, ஒரு பொருள் வாங்குன இடத்துல கூடையில் எடுங்கப்பான்னு சொல்லிட்டோம்னா ஒத்த பொருளை கூடையில் ஓட்டு போய் பிள்ளை ஓடுவீங்களா? அசிங்கமா இருக்கும்ல, கொடுக்க மாட்டிய. அப்ப 4-5 பொருள் 4 பேர் அசிங்கப்படுவாங்க, நம்மளை பார்த்து அசிங்கமா நினைப்பாங்க. அப்படின்ற கவர் 10 பொருளை தேவையில்லாத சேர்த்து போய் வாங்கி போட்டு போடுறது. அப்ப அதுல ஒரு தொழில் நுணுக்கம். அரிசி கடை பாத்திருக்கீங்களா? ஒரு 5-6 மூட்டை முன்னால வச்சிருக்கானா, 4 மூட்டையில அரிசி நிரம்ப இருக்கும், 2 மூட்டையில அரைச்சாக்கா இருக்கும். ஏன் அதையும் நிரம்ப வைக்கவும் தானே, ஏன் 2 மூட்டையை மட்டும் முன்னால அரைச்சாக்கா வச்சிருக்காங்க? பாக்குற ஆளுக்கு தெரியுமா, ஓஹோ இந்த அரிசியத்தை நல்லா இருக்கு 4 பேர் வாங்கிட்டு போறாங்களோ, அப்ப இதுல 2 கிலோ சேர்த்து குடுறான்னு குறைச்சிருக்கத பார்த்து வாங்குறது.
இப்ப யதார்த்த உண்மை எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த பூடகத்துடைய கணக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஆளு யார்கிட்ட ஒரு பொருள் இல்லை நினைக்கிறோமோ அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. எவனுக்கு எந்த விஷயம் தெரியல நினைக்கிறோமோ அதை எல்லாம் தெரிஞ்சாலும் என்னமா சம்பாதிக்கிறவங்க கூட பணக்காரவங்களாக முடியாது. யார் ஒருத்தர் சேமிப்பா இருக்காங்களோ, யார் ஒருத்தர் கட்டுச்சிட்டா இருக்காங்களோ, யார் அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படாமல் தன் வாழ்க்கையை நடத்துறாங்களோ அவர்கள் மட்டுமே உலகத்துல பணக்காரங்க. பாத்திருக்கீங்கல்ல, அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படாம வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. ஒரு கடையில 10,000 ரூபாய் ஒரு பொருள், சரி இதை வாங்கிக்க நம்மால் நிர்ணயிச்சுட்டா அந்த ஆட்ட போய் யாரா பேரம் பேசுறாங்களா? மாட்டோம். கொடுத்த அண்ணே அதெல்லாம் முடியாதுனே, இங்க என்ன தொகை அதை கொடுத்த காசை கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா ரோட்ல ஒரு ஆயா கீரை வித்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அதுகிட்ட போய் 5 கட்டு 30 ரூபான்னு தெரியா, 25 நான் வாங்கிக்கிறேன் 15 ரூபான்னு தெரியா, அங்க போய் பேரம் பேசுறது. ஆனா அங்க பேரம் பேசுறது இல்ல. அது சாமி ஒண்ணு இல்ல, என்னமா இருக்கும் இடம் இருக்கிற இடம். சரிங்களா? என்னைக்கு என்னைக்கு அது ஒரு சொல்லுவாங்கல்ல, குளிர் சாதனை பெட்டி வச்சு அது வச்சு அவங்க 4 பொம்பளை பிள்ளை நிப்பாட்டி வச்சு அந்த பொருளுக்கு என்ன விலை கொடுத்தாலும் வாங்குவோம். ஆனா என்னைக்கு தெருவில் ஒரு பொருள் இருக்கு அதுக்கு விலை இருக்கிற இடம் இல்ல. இந்த கொடுமையை நீங்க நல்லா பாருங்க. காலில் ஓடுற செருப்பு ஏசி ரூமுக்குள்ள கண்ணாடி பெட்டிக்குள்ள பலவலன்னு வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. காலில் ஓடுற செருப்பு. ஆனா தினசரி சாப்பிடுற உணவை ரோட்ல ஓட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளால வாங்கி தின்னு பகுமானம் பண்ணிக்கிட்டு. இதை விட இன்னொரு அருமையான விஷயம், அதாவது புராணம் பேசாம நடைமுறைக்கு வந்தாச்சு. ஒரு பெரிய பெரிய கடை இருக்கு, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஒரு கடைக்கு நீங்க தினைக்கும் போய் 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாலும் ஒரு 15 நாள் கழிச்சு உங்க கையில காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 5,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டீங்க, உங்க கையில 4,500 தான் இருக்கு. ஆனா எங்க நான் தினைக்கு தானே வர்றேன், இந்தாங்க 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், நாளைக்கு 500 ரூபாய் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. வச்சுட்டு போய் ஜாமான் எடுத்துக்குவாங்க. ஆனா நம்ம தெருவில் உள்ள ஒரு பாட்டியோ நமக்கு தெரிஞ்சவங்களை கடை வச்சிருந்தா காசையில சும்மா அங்கிட்டு அலைஞ்சவங்க, என்னடா அலைஞ்சிக்கிட்டு இருக்க, கையில காசு இல்லையா, அரிசியை வாங்கிட்டு போய் எப்ப காசு கொடுப்பாங்க. அதுதான் இதை அறிந்து யார் நம்ம வாழ்றோமோ அப்ப அவங்களை வாழ வைக்கலாம், நம்மை வாழக்கலாம். என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு பெருமையான பட்ச விநாயகம். ஆக இத்தனை பெருமைக்கு மட்டும் நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா வரவறிந்து செலவறிந்து வாழக்கூடிய குடும்பம் நல்லா இருக்கும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 700 ரூபாய் மிச்சப்படுத்தி 300 ரூபாய் செலவழிச்சா பிரச்சனை இல்ல. 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 2000 ரூபாய் போய் செலவழிச்சுட்டு இருந்தோம்னா இரண்டு வீட்டுக்கு ஒளியுள்ள விளக்கு, வர்ற இடத்துக்கு நல்ல மழை நீர், ஜாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக்கை தேவதானே. பெண்களுக்கு பருவம் 7 வகை பருவம். என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். நீங்க அடைஞ்சிருக்கிறது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 15, 12ல இருந்து 13. உங்களுடைய பருவத்தை உருவத்தை கண்டு பார்த்து காலம் கண்டு மாப்பிள்ளை நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை விவரம் சொல்றேன் கேட்டு சொல்லுங்க. அப்படியே எஞ்சி உட்காருங்க. பெரிய ஆஸ்பத்திரி பார்த்த மாதிரி நாட்டுல பெண்கள்லாம் அதிகமா இருந்துச்சு, கட்டி வாழ்ந்தாங்க. இப்போ எங்க பார்த்தா தேடுற மாதிரி இருக்கு. எந்திரிங்க முருகே வர போறாங்க. அப்படிப்பட்ட முருகனுடைய பெருமையை சொல்லி பேசக்கூடிய பெருமை இடத்துல எப்படிப்பட்ட மாப்பிள்ளை சொல்லுங்க. வேலனுக்கும் வள்ளிக்கும் நான் கல்யாணம் உள்ள தேவரெல்லாம் வந்தரும். சுவாமி என்பார், கந்த சுவாமி என்பார், குகநாதன் என்பார், சக்திவதி வேடன் என்பார், சண்முக சுந்தரம் என்பார். போகர் கொடுத்த பொக்கிசமா, பொன்போன்ற வேடிக்கனா, சிவனருள் பெற்றவனா, வள்ளி சிந்தையில் நின்றவனா. அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த புருஷனவே முருகன் சின்ன சின்ன முருகையா ஊட்டி கொடுப்பது கோத்தத்து மணிகண்டாக அந்த முருகன் இருட்டு வடைகள் உன்னை திருட்டு மனசு வைக்கல. நான் அல்ல, இது புரோடிப்பான பொருமல்ல, இது சப்ததான கட்டைமல்ல. வருகிறேன் உன திருமணத்திற்கு எங்கிருந்தாலும் கட்டா வருகிறேன். ஆத்தா வள்ளியின் நாயகா போயிட்டு வாங்க. நீங்க நானா மனசு வச்சு முருகனை கல்யாணம்
நாளும் சம்பளமே. கோவத்துல போறாருமா. ஆமா கூட போயிட்டு போட்டோம். அவர் அந்த முருகனை கட்டிக்கலாம் ஒரு முனிய பெண் பேரை மாத்திக்குவார். அதான் எந்திரிங்கதா ஒரு நிமிஷம் ஐயா எந்திரிங்கதா. முறிய வர போறல பிரம்ம முகூர்த்த நேரம். நீங்க பள்ளியில போய் பாக்குற பக்கம் இங்க முருகனை பாத்துக்கோங்க. எந்திரிச்சு உட்காருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் கேட்டுக்கங்க. எந்திரிச்சு இங்க கேட்கறவங்க நாடகத்துல யாரும் பார்க்காம கொண்டு போய் சொல்லிருங்க. வள்ளி வந்து குறி நான் எல்லாமே சொல்ல எனக்கு புண்ணியம். வள்ளி குறி சொல்றவங்க தான் அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்கிறது நடக்க போது. கொஞ்சம் ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஜாதகம் உங்கள் வீட்டில் யாருக்காவது தோஷம் இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் மாமனாரோ மாமியாரோ மருமகளோ பேரனோ பேத்தியோ யாருக்கோ மகனுக்கோ பெரியப்பாவோ சித்தப்பாவுக்கோ தோஷம் இருந்துச்சுன்னா எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம ஜாதகத்தை என்னத்தை அனுபவிக்கணும் அதை அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஜாதக தோஷம் கொஞ்சம் குறையும். எங்கே தெரியுமா? திருச்சி பக்கத்தில் சமயபுரம்லாம் வந்திருப்பீங்க. சமயபுரத்துலேருந்து 16 கிலோமீட்டரில் திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. தலைவிதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில். அங்கே கொண்டு உங்கள் தோஷமுள்ள ஜாதகத்தை வச்சிங்கன்னா அங்கே ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அந்த பிரம்மன் மேலே சந்தனத்தை கொஞ்சம் தெளிச்சு அனுப்புவாங்க. ஜாதக தாக்கம் கொஞ்சம் குறையும். யாருக்காவது ராகு தோஷம் இருந்து கல்யாணம் தள்ளிக்கிட்டே போச்சுன்னா எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கும்பாபிஷேகம் எங்கேயாவது பண்ணாங்கன்னா கர்டன் சுற்றுவார்ல, அப்போ போய் இந்த கர்டன் நிழல் மேலே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குண்டுமணி கண்ணழகா கோதண்ட மூக்கழகா சங்கு கருத்தலா கண்டேவும் தர்ஷனம் போட்டி மந்திரத்தை 16 தடவை சொன்னீங்கன்னா ராகு தோஷம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அது மாதிரி எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. போகும்போது தர்மம் பண்ணுங்க. சாமி கும்பிட்டு தர்மம் பண்ணால் செல்வம் அங்கேயே தங்கிடும். தயவுசெய்து பெண்கள் நிறையா உட்காந்துங்க. கையில் வளையல் இல்லாமல் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போடாதீங்க. முடிஞ்ச அளவு சத்தம் கேட்குற வளையல் போடுங்க. கண்ணாடி வளையலோ இல்லை கால் கொலுசூல சலங்கையோ போடுங்க. வீட்டில் இந்த ஓசை கேட்டுக்கிட்டா கெட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வராது. அந்த ஓசை கேட்டுட்டு வளையல் சத்தம் கேட்டுக்கணும், கொலுசு சத்தம் கேட்கணும். அதுதான் கொலுசு வளையல் போட்டதே. அது மாதிரி இந்த லொல்லாங்கையில் இந்த நெட்டாங்கையில் வந்து சாப்பாடு பரிமாறாதீங்க. ரொம்ப பேரும் தப்பு செய்றீங்க. அப்படி பரிமாறிங்கன்னா வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி கணவனுடைய ஆயில் குறையும். புரிஞ்சு போச்சுங்களா? ஆமாம், இந்த கையில் தயவுசெய்து யாருமே குழம்பு ஊற்றுற சோறுலாம் வச்சுக்காதீங்க. இந்த கையில் சாப்பாடு போனால் அது மாதிரி காலில் மெட்டி இல்லாமல் வீட்டுக்கார பக்கத்தில் தூங்கக்கூடாது. ஒரு மெட்டி தான் போடணும், 3 மெட்டி போடாதீங்க. ஆண்கள் இடுப்பில் முடிஞ்சளவு அரணா போட்டுக்கோங்க. வீரியத்தை அதிக உற்பத்தி பண்ண சக்தி இருக்குது. சுக்கரன் கதிர்வீசக்கூடிய சக்தி இருக்குது. இடுப்புக்கு மேலே தயவுசெய்து வெள்ளி போடாதீங்க. இடுப்பு கீழே தங்கம் போடாதீங்க. ரொம்ப பேர் தங்க கொலுசு போடாதீங்க. அது மாதிரி என் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் ஊற்றி தான் திரி போடணும். விளக்கிட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. தெய்வ சக்தி தங்காது. முதல் நாள் போட்ட மாலையோ பூவோ இருந்துச்சுன்னா அது காஞ்ச மணிக்கு மறுநாள் சாமி கும்பிட்டா தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே ஏதாவது போயிடும். வாரத்தில் 2 நாள் சாம்பிராணி பூ போடுங்க. யாரும் நமக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க, வீட்டுக்குள்ளே ஏதோ நடமாடுற மாதிரியே இருக்கு. தூக்க வரல நீங்களா வந்து ஒரு பயம் இருந்தா செய்வனெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே பரிகாரம் பண்ணிக்கங்க. யானை நடந்து வந்த கால் தடுத்து மண்ணு, எருது மாடு நடந்து வந்த கால் தடுத்து மண்ணு, நண்டு வளையோட மண்ணு, பூமியில் உள்ள புற்றுமண் நீரில் குளத்துமா 5 மண் எடுத்து ஒன்றா பிசைஞ்சு அந்த மண்ணில் ஒரு பெட்டி செஞ்சு 9 குழியை வச்சு அதை நவதானி நவரத்னம் கடையில் விற்கும் வாங்கி அந்த 9 குழியில் போட்டு வீட்டுக்கு முன்னாடி ஈசானி மூலை ஆழமாக தோண்டி உள்ளே பதிச்சு 48 நாளைக்கு விளக்கேற்றி கந்த சஷ்டி போட்டு சாம்பிராணி போட்டிங்கன்னா எந்த செய்வனை எந்த கட்ட சக்தி வீட்டுக்குள்ளே வராது. வாரத்தில் நாள் சாம்பிராணி போடுங்க. சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வாய்ப்பு கொடுத்து நாங்கள் பேசியதை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.